செல்லங்களே, ஒரு 2-3 மணி அளவில் இருக்கும் நினைக்கிறேன் டைமு. இல்லை தெரிஞ்சாங்களா டைமு? ஓகே, சரி. இந்த தங்க தொழிலாளர்களை பற்றி அவர்கள் வேலை செய்யும் நிலைமையை பற்றி கொஞ்சம் சொன்னேன். நிறையா இருக்குது. ரொம்ப கஷ்டம் தங்க தொழிலாளர்கள், தங்க கெனி வேலைக்காரர்கள்லாம். அவங்க மேலே போகும்போது அவங்கள சொல்லுவாங்க, உள்ளே போனாக்கா பணம் தங்கம் கிடைக்கணும். போனாக்கா அவங்க வெளியே வர வரலையும் கேரண்டி இல்லை. திடீர்னுட்டு உள்ள ஒரு விபத்து ஆகும். பாதாளத்தில், சுரங்கத்தில் இப்படியா அப்படியோ வேலை நிற்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. அந்த பாறைகளை உடச்சி தங்கத்தை எடுக்கிறதுக்கு தேவையான அளவில் இந்த காலத்தில் இருக்க மாதிரி மெஷின்ஸுகள்லாம் இல்லை, ட்ரில் கன்னுகள்லாம் இல்லை. ஏதோ ஒரு ட்ரில் கன்னை வச்சுருப்பான், அதோட நோண்டிப்பான். அதை வெடி வச்சு எடுக்கிறதுக்கெல்லாம் வசதி இல்லை. ஏதாவது பண்ணும்போது திடீர்னுட்டு நல்லா மலைகளாம் ஒடிஞ்சு, ஆக்சுவலாக மலை கல்லில் அது உள்ள ஒடிஞ்சு அவன் கை போயிடும், கால் போயிடும், ஆளே போயிடுவான். அப்படியெல்லாம் அங்கே தொழிலாளர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. குறைஞ்ச கூலி, நிறையா இருக்குது அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு. எல்லாம் கவலையாக இருக்காங்க. நீங்கள் கேட்டால் கூட உள்ளே போனாக்கா பணம் மேலே வந்தால் தான் பணம் அப்படின்வாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே ஆயின்னு இருக்கும். அப்போ அவங்கள சோகமாக சொல்லுவாங்க. பாறைகளுக்குள்ளே வேலை செய்து வருவாங்க, நிறைய விபத்தாகும். அதுக்கு என்னுடைய உறவினர் ஒருவர் இருந்தால், அவர் ஒரு கவி அரசர், நல்லா கவிங்க பாட்டுகள்லாம் எழுதுவார். அவர் அந்த நிலையை, அவங்க செய்கிற நிலையெல்லாம் பார்த்து ஒரு முறை இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணார். இந்த பாட்டு தங்க வயல் மக்கள் அனைவருக்கும் தெரியும். நானும் பல வீடியோங்கள்லாம் இந்த பாட்டை அங்கங்கே நான் சொல்லியிருக்கேன். என்ன பாட்டு பாடுவார்னா, வேலை செய்ய இருப்பாங்க, திடீர்னுட்டு விபத்தாகும், மாயமாக ஒரு திடீர்னுட்டு ஒரு விபத்தாகும், எல்லாம் செத்து போவாங்க. தன்னுடைய ரத்தத்தை செஞ்சு வேலை செய்வாங்க, மாண்டு போவாங்க. அவங்களுக்கு வர சம்பளமும் கம்மி, நல்லா வேலை செய்வாங்க. அது தங்கத்தெல்லாம் பக்குவமாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் செத்து போவாங்க. வேலைக்கு போன சம்பாதிச்சு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக தானே வேலைக்கு போகிறாங்க. இன்றைக்கி போனாக்கா வெளியே வர்ற வரலையும் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அவங்க ஹார்ட்டை கையில் பிடிச்சி நிற்பாங்க. எப்படி வேலை செஞ்சுருக்காரா அப்பா, எப்படி வேலை செஞ்சுருக்காரா என் கணவன், எப்படி வேலை செஞ்சுருக்காரா என் மகன் என்ற ஒரு திகிலோடு தான் எல்லோரும் இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஆகும். குடு பூமியே அதிர்ச்சி ஆகும். பூமி அதிர்ச்சி இல்லை, மைண்ட்ஸில் வெடி வச்சு அதை ஏற்படுது. அதில் திடீர்னு இத்தனை பேர் அங்கேருந்து 10 பேர் செத்து போயிட்டாங்கன்னு நியூஸ் வரும். இதாங்க மாதிரி ஒரு பாட்டு பாடினார். எழுதாரு என்னத்த பாட்டு, மாயமாய் உயிரை மாயமாய் உயிரை மாய்க்கும் கெனி வேலை இருந்தென்ன, மார்பின் ரத்தம் வடியும் நித்தும் உழைத்திடும் புத்ரா, மாயமாய் உயிரை மாய்க்கும் கெனி வேலை இருந்தென்ன அப்படின்னு பாடுவார். மார்பின் ரத்தம் வடியும் நித்தும் உழைத்திடும் புத்ரா, பாறைக்குள்ளே படர்ந்திருக்கும்
பசு நிற தங்கம் பாறைக்குள்ளே படர்ந்திருக்கும் பசு நிற தங்கம் அதை பக்குவமாய் பிளந்தெடுக்கும் பாட்டாளி சிங்கம் மாயமாய் உயிரை மாய்க்கும் கேணி வேலை இருந்தென்ன மார்பின் ரத்தம் வடியும் நிற்கும் உழைத்திடும் புத்ரா. இன்னும் சில சோகமான வார்த்தைகளை எல்லாம் கூறிய அந்த பாட்டை பாடுவார். எல்லாருக்கும் கவலையாக இருக்கும். கேஜிஎஃப் தொழிலாளருடைய நிலைமை எப்படி இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் மற்ற விஷயங்களை சொல்கிறேன். வணக்கம்.